முக்கிய செய்தி 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தனியார் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். 17 வயது சிறுமியை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக தனியார் கல்லூரி மாணவர்கள் 7 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். சிறுமியை காணவில்லை என பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கின்றனர். இதுகுறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மாரியப்பன். மாரியப்பன், வணக்கம். இந்த சம்பவம் எங்கு, எப்பொழுது நடந்தது? கனகதாரா, கோவையில் தான் இந்த சம்பவமானது அரங்கேறியிருக்கிறது. அதாவது 17 வயது சிறுமிக்கு நேர்ந்த இந்த கொடூர சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக சொல்ல போனால் கோவையை சேர்ந்த 17 வயது சிறுமிக்கு சமூக வலைதளங்களுடன் சில இளைஞர்களுடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பழக்கம் நாளடைவில் நட்பாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் இளைஞர்கள் குனியமுத்தூரில் உள்ள அறைக்கு வருமாறு அந்த சிறுமியை அழைத்துள்ளனர். அங்கு சென்ற சிறுமியை 7 பேர் கொண்ட கும்பல் பாலியல் பலாத்காரம் செய்திருப்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக சிறுமி வீடு திரும்பாத நிலையில் இது தொடர்பாக அவரது பாட்டி உக்கரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கார். அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அடுத்த நாள் காலையில் சிறுமி வீட்டுக்கு வந்திருக்கிறார். வீட்டுக்கு வந்த பிறகு தொடர்பாக பாட்டி அந்த சிறுமியிடம் கேட்டிருக்கார். அந்த சிறுமியிடம் கேட்கும்போது 7 பேர் கொண்ட கும்பல் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததை கூறியிருக்கிறார். உடனடியாக பாட்டி இது தொடர்பாக பாட்டியுடன் இணைந்து 17 வயது சிறுமியும் உக்கடம் காவல் நிலையத்தை அணுகி தொடர்பாக புகார் அளித்திருக்கிறார்கள். அந்த புகாரின் பேரில் தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து 7 பேரையும் கைது செய்திருக்கிறார்கள். குறிப்பாக 7 பேர் குடியமுத்தூர் அறையில் அதாவது மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்தது தெரிய வந்திருக்கிறது. அதாவது 7 பேரும் கல்லூரி மாணவர்கள் என்பது போலீசார் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. அந்த 7 பேரையும் போலீசார் கைது செய்து போக்சோ வழக்கு பதிவு செய்து தற்போது பெரியகடை வீதி காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கோவையில் 17 வயது சிறுமி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட வழக்கு சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாரியப்பன்.